போகிற படத்தோட பேர் கோல்டு ப்ளே 3. ஆல்ரெடி 2 ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துட்டோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு வேட்டைக்காரன் வளர்த்த பையன் இவனும் பெரிய வேட்டைக்காரன் ஆகிறான். என்ன இவன் வேட்டையாடுறது எல்லாமே மனுஷங்களை. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு 10 வயசு பையனை அவங்க அப்பா அடின்னு பொழந்து ஒரு பாதலாற மாதிரி இருக்குது, அதில் தூக்கி போடுறாரு. அவங்க அம்மாவும் எதுவும் தட்டி கேட்க முடியல, புருஷன் இப்படி பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். அவனை வந்துட்டு ஒரு வேட்டைக்காரன் எடுத்து வளர்க்குறான். அவன் கொஞ்ச நேரம் வளர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க அப்பா அம்மா பார்க்க போகிறான். அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணுறாங்க. அவன் பார்த்தா சைக்கோவாக இருக்கான். அவங்க அம்மாவே கத்தியால் குத்தி கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் கொன்னுடுறான். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவரும் வந்துட்டு இந்த கேஸ் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த வேட்டைக்காரன்ட்ட போய் கேட்பார். அவன் எனக்கு தெரியாது, நான் இந்த பையனை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காட்டிட்டு இப்போ வந்துட்டு அதே வேட்டைக்காரன் வந்துட்டு நிறையா மிருகங்களை வேட்டையாடிட்டு அவனோட காரில் போட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். இப்போ போலீஸும் வந்து பார்க்குறான். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு போயிடுறான் வேட்டைக்காரன். என்னடா இன்னும் படத்தில் பலி ஆடுங்களே காட்டலையும் பார்த்தா வழக்கம் போல் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸு, 2 பொண்ணுங்க, 4 பசங்க, இவங்களும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த போலீஸ் வந்திருப்பார். அவர் ஷேராட்டை ஓட்டுற மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே உங்களுக்கு லிஃப்ட்டு தர்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன இடத்துல, அதாவது ஃபாரஸ்ட் நடுவில் வந்துட்டு இறக்கி விட்டு அவர் கிளம்பிடுவார். காட்டத்தில் ஒரு ஏரி இருக்கும், அதில் போய்ட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வைப்பாங்க. இப்போ நடுராத்திரி ஆனோன்னு பார்த்தா இந்த செட்லேயே 2 கப்புள்ஸ் இருப்பாங்க. அதாவதுன்னா ஹீரோயின் மாதிரி இன்னொரு செட்டு. அதில் அந்த பொண்ணு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டு நடுராத்திரி அப்படி போயிருப்பா காடு பக்கமாக. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஜல்சா பண்ணலாங்கிற மாதிரி அங்கே போனால் ஒரு மிருகத்தை அடித்து ஒரு மரத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை தொட போகிறோன்னு போனால் அங்கே கீழே ஒரு பெரிய பள்ளமே இருக்கும், அது உள்ளே போய்ட்டு விழுந்துருவாங்க. அந்த பள்ளத்தில் விழுந்த ஜோடிங்கெல்லாம் அந்த பையனுக்கு இடுப்பில் கத்தி மாதிரி கீழே குத்திட்டு அவனால் எந்திக்கவே முடியாது. அந்த பொண்ணு மட்டும் எஸ்கேப்பாக வெளியே வந்திருக்கும். அந்த வேட்டைக்காரன் அவன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த சைக்கோ இருக்க வீட்டிலே கொண்டு போய் விடுவான். ஏன்னா அந்த சைக்கோ அந்த வேட்டைக்காரனும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கார்லேருந்து இறங்கி அந்த இவங்க வீட்டோட பேக் சைடில் ஒரு வேர் ஹவுஸ் ரூமாக இருக்கும், அது உள்ளே போயிட்டு தேட போனால் அங்கே என்னோட லவ்வர் அந்த சேத்துல விழுந்தாலும் அவன் அங்கே கிடப்பான். இவனை யாரா தூக்கிட்டு வந்தோன்னா அந்த சைக்கோ தூக்கிட்டு வந்திருப்பான். அவனை ஸ்பேர் பார்ட்ஸை துண்டாக கட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இதை பார்த்துட்டு கடுப்பான அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போக பார்க்கும். அதுக்குள்ளே அந்த வேட்டைக்காரன் பிடிச்சி அவளை தரன்னு தூக்கிட்டு வேறு ரூம் போயிருப்பான். இங்கே இன்னொரு சைடு இந்த பொண்ணு ஹீரோயினை விரட்டிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு வந்தோன்னா அவள் ஓடி போயிட்டு கரெக்டாக அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் வந்திருப்பாங்க. அங்கேருந்து தப்பிச்சு இந்த பக்கம் காட்டு பக்கம் வரும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்மாக இருக்கும், அதில் போய் குதிச்சு எஸ்கேப்னு பார்த்தா தூரத்துலேருந்து அம்பு குத்துனதில் ஹீரோவுக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஹீரோயின் அப்புறம் 3 பேரும் ஒரு காமெடி மாதிரி இருப்பான். அவனையும் தூக்கிட்டு அந்த காட்டு உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ்மாக இருக்கணும்னால அந்த வாட்டர் ஃபால்ஸில் குதிச்சு தப்பிக்க பார்ப்பாங்க. அங்கேயும் வில்லன் வந்துடுவான். சைக்கோவை அவனுக்கு கத்தியால் குத்திட்டு அங்கேருந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு இவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு அந்த ஜோடியில் அந்த பொண்ணு அவளை வந்துட்டு அந்த வேட்டைக்காரன் ஆல்ரெடி ரேப் பண்ணியிருப்பான். அவள் என்னை வெளியே கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்பா. அதுக்குள்ளே வீட்டு வாசல்லே அந்த சைக்கோ வந்துட்டு அவளை கத்தியால் குத்திடுவோம். சைக்கோ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த இவனை வேட்டைக்காரனை வந்துட்டு இவங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கலான்னு வீட்டை கொளுத்தி விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவன் வெளியே வந்துட்டு சைக்கோ கடப்பாறை வச்சுட்டு ஹீரோவை போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் கையில் கன்னை வச்சுட்டு அவனை போட்டு தரலான்னு ஷூட் பண்ணியிருப்பான். அவன் அப்படி மயங்கி விழுந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போலீஸ் அவரும் கன்னை தூக்கிட்டு வந்திருப்பார். ஒழுங்காக கன்னை கீழே வைன்னா அவன் வைக்க மாட்டேன், அவன் எஞ்சி வந்துடுவான்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் எஞ்சி வருவான், இவன் கன்னை தூக்கிட்டு போடுறதுக்கு போவான். அதுக்குள்ளே போலீஸ் வந்து தன்னை தான் அட்டாக் பண்ணுறதா நினச்சிட்டு அவளை போட்டு தள்ளிடுவார். இந்த படமே ரொம்ப விறுவிறுப்பான படம். இது வந்து ஒரு ப்ரீ சீக்வன்ஸ், அதாவது என்ன ஆல்ரெடி அவன் செத்துட்ட மாதிரி செகண்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இது வந்து அவன் உயிரோடு இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட். சரி, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்ப்போமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு ஓடி வந்துடுவான். அவன் வந்து பனி பிரதேசத்தில் ஓடிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அவன் ஒரு அதாவது ஒரு கண்ணை ஃபுல்லாக கண்ணுக்கு மேலே வந்துட்டு கருப்பாக வந்துட்டு லைன் விழுந்த மாதிரி இருக்கும். அதாவது பிறக்கும் போதே அவன் கண்ணுக்கு மேலே வந்துட்டு மச்சம் சொல்ல முடியாது, அதாவது கரிய பூசின மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த பையனோட அப்பா அம்மா வந்து பேப்பரில் நியூஸ் போட்டிருப்பாங்க, என் பையனை யாராவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. அதையும் நமக்கு விஷுவலில் காட்டுவாங்க. வழக்கமாக இந்த ஸ்லாஷர் படத்துலாம் 4-5 பேர் குரூப்பாக வருவாங்க. ஏதாவது ட்ரிப்பு வந்துட்டு
திரும்பி போகும்போது வண்டி கூட இல்லாமல் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்க. அதில் ஹீரோயின் அப்புறமா 3 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டை விடாமல் வாயை வச்சு சப்பிகிட்டே இருப்பான். அதை லிப் லாக் பண்ணிட்டுருப்போம். எல்லோரும் பனி சறுக்கு விளையாடலாங்கிற மாதிரி அவங்க ஆளாளுக்கு ஸ்டிக்கை வச்சுட்டு அங்கங்கே சறுக்கி விளையாட்டு போயிட்டுருப்பாங்க. அதில் ஒருத்தன் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் ஜம்ப் பண்ணிலாம் டைவ் அடித்து கீழே விழுந்து காலை உடச்சிருவான். அவனை கொண்டு வந்துட்டு எங்கே போய் சேர்க்குறேன்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஹோட்டல் அது உள்ளே போயிட்டு இடம் இருக்கான்னு பார்ப்பாங்க. யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கும். அங்கே ஒரு ரூமில் போய் அவனை தங்க வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காதல் ஜோடிங்க அவங்க விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணுறதான் பண்ணுறீங்க, முழுசாக பண்ணுங்கடா அப்படின்னு பார்த்தா அவன் பண்ணுறவன் சரியில்லையா இல்லை இந்த பொண்ணு சரியில்லையான்னு தெரில. இவன் பேண்ட்டி கழட்ட மாட்டான், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னால் அவன் கோச்சிக்கிட்டு வெளியே நடந்து போயிடுவான். அதுக்கப்புறம் உட்காந்து வெளியே வந்துட்டு வான்னு கூப்பிடுவான். அவன் கோச்சிக்கிட்டு போனால் அவன் திரும்பியே வரமாட்டான். ஃபீல் பண்ணுறத விட நமக்கு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, என்ன அளவோடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா அவன் ஷவரை ஓப்பன் பண்ணிட்டு குளிக்கதை காட்டுறாங்க, பார்த்தா அதுவும் கிடையாது. படத்தை ஷவரை தான் தண்ணியெல்லாம் ரத்தமாக ஊற்றுது. அப்புறம் அவன் பின்னாடி இருந்து இங்கே பிடுங்கினவரே போதும் அப்படி தர வெளுத்துட்டு காலி பண்ணி விட்டு போயிடுறோட. ஹீரோயின் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் பேசிப்பார் அப்படி இப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். அவனை பிரெயின் வாஷ் பண்ணோன்னே ஓகே நான் மறுபடியும் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போவான். இதே டைமில் ஹீரோனோட லவ்வர் ஒருத்தன் இருப்பான். அவன் வெளியே போய் பார்த்தா அங்கே எல்லாமே ரத்த கரையாக ஒரு ஸ்டெப் இருக்கும். அதை பார்த்துட்டே போவான். அவனுக்கு சங்கு ஊதிடுவாங்க. ஹீரோயின் இன்னொரு பக்கம் ஒரு ரூமில் வந்து இந்த வில்லனோட ஹிஸ்ட்ரி, அதாவது அவன் எழுதி வச்சு டைரியெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவன் ஒவ்வொரு ரூமாக வந்து மிஸ் ஆன அந்த பொண்ணை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவன் லவ்வரும் வந்து தேடுவான். இப்போ ஒரு டோரு கீழே நிறைய ரத்தமாக இருக்கும். அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்தா தரன்னு இழுத்துட்டு போனது இருக்கும். அப்புறம் யாரோ அதுவும் தேடிட்டு இருப்பாங்க. யாரோ நம்ம இல்லாமல் இங்கே யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத இவங்க அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் உஷாராக இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்ப்பாங்க. தூரத்துலேருந்து காட்டினா அந்த மாஸ்க் போட்டு அவன் வந்துடுவான். அவனை பார்த்து இவங்க எல்லோரும் பயந்து ஓடி போயிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் ஒளிஞ்சிப்பாங்க. இதுக்கப்புறமா அவன் ஒவ்வொருத்தனையாக தனித்தனியாக பிரித்து போட்டு தள்ளிட்டு ஒரு ரூமில் வந்துட்டு செத்த பணத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருப்பான். ஹீரோயினும் காலில் அடிபட்ட அந்த பயலும் தான் இருப்பாங்க. அவன் கூட கன்று இருக்கும். அதை வச்சுட்டு தப்பிக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தா எதாவது கதவு தட்டுற சவுண்டு கேட்டோன்னா கன்னை வச்சுட்டு எய்ம் பண்ணிருப்பாங்க. பார்த்தா அங்கே வந்து வர்றது பார்த்தா நம்ம ஹீரோ கீயை கொடுக்குறக்காக வந்திருப்பான். அவன் வந்த டைம் பார்த்து இவங்க எய்ம் பண்ணிட்டுருப்பாங்க. அவனை பின்னாடி இருந்து கத்தியால் சுரணுமா கோடரையெல்லாம் அவன் சுருவிடுவான். அப்புறம் இவங்க கொடுத்தல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அந்த கால் அடிபட்டவன் அவனையும் போட்டு தள்ளமாக காட்டுவாங்க. அவங்க 2 பேரையும், அதாவது டெட் பாடி எல்லாத்தையும் ஒரு வண்டியில், அதை தள்ளு வண்டி மாதிரி இருக்கும், அது மேலே போட்டு அவன் தரத்தரான்னு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அது எப்போ அது 4 டெட் பாடியை ஒருத்தன் இழுக்கிறான், அவன் மனுஷனா மாடானே தெரில. டெட் பாடியெல்லாம் இழுத்துட்டு போன வில்ல அங்கே பனிப்பாறைக்கு நடுவில் கேப் மாதிரி இருக்கும். அதில் எல்லா டெட் பாடியும் ஒன்று ஒன்றா இழுத்துட்டு போயிட்டு உள்ளே தள்ளி போட்டு விட்டு வந்துகிட்டே இருப்பான். ஹீரோயின் மட்டும் அந்த டைமில் முழிச்சிருவா. அவள் கையில் வந்துட்டு ஒரு நைஃப் இருக்கும். இதுக்கப்புறம் படத்தை முடிக்கணும்ல, அப்போ சைக்கிளில் போட்டு தான் ஆகணும். அதனால் ஹீரோயின் கத்தி எடுத்து அவன் நெஞ்சில் சொருகிறா. அதுக்கப்புறமா தரையெல்லாம் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறமா உருள்றா. இவனும் அவன் போனதுக்கப்புறமா கோடையை வச்சு நச்சுன்னு தரையை குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட கோடையை எடுத்து அவன் வந்துட்டு வில்லனுக்கு போட்டு தள்ளிட்டு அதே குழி உள்ள தள்ளி விட்டு போயிடுறான். இதோட படம் முடியுதுப்பா. இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி நல்ல படம் தான்.